வார்த்தைகளே யாரு உங்களோட பேர் என்ன? பெயர் தெரியுமா? என்னமா? பெருமையை தாண்டி குத்த அருமை மாதர்கள் சூழ எவது பெயர்தான் பாட்பதி பெருந்துருவாள். பேரு வாங்கிய தருவாள் பெருந்துருவாள். அப்படி இருந்தாலும் இந்த அழகான பெருந்துருவாளை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் ஈண்டெடுத்தாங்களே தாய் தந்தை யாரு? நொட்டி போல் தாயின் அகத்தில் பிறந்தேடா. ஒரு மனிதனா பிறந்தா ஆணு பெண்ணு ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறக்கும். நீ எப்படிமா பிறந்த? என் பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? அடி கண்ணப்பா தாய் தந்தை நான் எப்படி பிரதமர் தெரியுமா? எப்படி? அந்த பற்கரசி முனிவராகப்பட்டவர் குழந்தை இல்லை என்று சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என்ன? புத்திர கபிலஸ்ரீ யாகம் செய்தார். சரி. அந்த யாகத்திலே யார் யார் பிரதம் தெரியுமா? யாரு? முதலாவதாக பாட்பதி பெருந்தோள் நாட் பிரதி. இரண்டாவதாக என் தங்கை அழகு சுபத்திரை பிறந்தாள். சரிமா. அப்படி பிறந்தாலும் இவரை யாரிடம் ஒப்படைத்தார் தெரியுமா? அப்பொழுது யார கழகத்திற்கு வந்தது தெரியுமா? யார் வந்தார் தெரியுமா? அந்த பலராமட்டும் அந்த ஆதிமாயக்கனும் வனவேட்டைக்கு வந்தாரு. அப்பொழுது அப்பாவாகப்பட்ட பற்கரிசி முனிவர் என்ன செய்தார்? ஆண்மகளா இருந்த நாமளே வளர்த்திக்கலாம், பெண் பிள்ளையா பிறந்துருச்சு நாம் வளர்த்த முடியாது அப்பா அப்படின்னு சொல்லி யாரும் அப்படித்தான் தெரியுமா? என்னை
பலராமன் ரேவதியிடம் ஒப்படைத்தார். பலராம ரேவதி. ஆமா. என் தகை சுபத்திரை யாரிடம் ஒப்படைத்தார் தெரியுமா? யாரிடம்? ஆதிமாய கண்ணனும் சரி மகாலட்சுமியிடம் ஒப்படைத்தார். சரிமா. அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அட கல்யாணம் யாரம்மா? யார் தெரியுமா? யாரு? சொல்லட்டுமா? யாரு? யார் தெரியுமா? யாரு? அது அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல சரிகர படைத்த துரிய மன்னனோ என் கணவர். ஓ துரியார மன்னன். ஆமா. அவரை மாறிட்டு துரியார மன்னனுக்கு கூடக்கும் ஏதோ குழந்தைங்க இருக்குதா? குழந்தைகள் உள்ளன. யாரு? ஆசைக்கு ஒன்று அழகுக்கு ஒன்று. ஏமா ஆசைக்கு ஒன்று அழகுக்கு ஒன்று சொல்றீங்களே? ஆசைக்குன்னா யாரு? ஆசைக்கு என்ன தெரியுமா? ஆசைக்குதான் ஒரே ஆம்பளை பையன். 8 தேரையும் ஒன்றாக செலுத்தக்கூடிய இலக்கணகுமாரன் எமது மகன். அட இலக்கியகுமாரன். சரி. என் மகள் யார் தெரியுமா? யாரு? என் மகளோ லக்ஷ்மி. அட லட்சுமணா தேவி. ஆமா. அப்படியா இருந்தாலும் நீங்க ஆளக்கூடிய நாடு எதிராடு தெரியுமா? டெல்லியில சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை ஆண்டு. 56 தேசத்துக்கு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபனாரம். ஆமா. உங்களோட நாடு. சரிமா. அப்படியாக இருந்தாலும் என்னை தேடிவத காரணம் தான் இது. அசிங்க கணவர் வழங்கப்பட்டவர் கூட்டோசனா போய் பார்க்கலாம். சுவாமி எப்படி தெரியுமா? நந்தாவனம் சென்று நெருமலர் பறித்து வந்து பட்டிரால் பாதம் கழுவி பட்டாளியால் நீர் துடைத்து உங்கள் தேவையாக்கப்பட்ட பான்பதி பிறந்திருவாள். அணி பணிந்தேன் சுவாமி.
கடவுளுடைய பாதத்தை பணிந்தபடியால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? பாதமதி நீ பணிந்தாய், பாதமதி நீ பணிந்தாய் தேவிய வாழி. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் எத்தேச காலமும் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒண்டி பணமரத்துக்கு பேய்க்கு சமானம் என்று சொல்வார். அதனால என்னுடைய பாதத்தை படிந்தபடியால் இந்த அஸ்தினாபுரத்துல மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் சுகசேமத்துடன் வாழ கடமை. இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவியை ஆயிரம் தாதிமார்களை விட்டு அதி சீக்கிரமாக அழைத்த காரணம் தான் என்ன சுவாமி? எதை கழித்தே தெரியுமா? பார்ப்பதற்கு
பஞ்ச பாண்டவர் ஐவர்களையும் கானகத்துக்கு ஓட்டி இந்தியர்கள் 12 வருடம் ஆகிவிட்டது. அதனால பாண்டவரை கண்ணில் கண்டால் நான் இன்னும் 12 வருஷம் ஓட்டணும். இந்த 56 தேசத்தை நானே கொடி கட்டி ஆள வேண்டும். அதனால பாண்டவரை பார்ப்பதுக்கு போய் வரும் அண்ணான்னு சொல்லு. ஒரு வாய் வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லுகிறாய்? கட்டின பொண்டாட்டிய போட்டுக்கிட்டு அடி அடி நடிக்கிறியே வீட்டுக்குள்ள போய் நிக்க வச்சு அடி படுக்க வச்சு அடி கும்பி வச்சு அடி காலை விரிச்சு வச்சு அடி எவனும் கேட்க மாட்டான். ஏய் ஏய் அட்டா என்னை போட்டு அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறான்? எது கேட்க மாட்டேங்க. என்னத்துக்கு அடிக்கிறான்? பயப்படாத நான் இருக்கிறேன். அட்டா பயமா இருக்குதா? பயம் பிறக்குதா? இந்த மாதவில கல்யாணம் பண்ணி பயங்க போய் பிறக்க போகுது. அட்டா அப்படி இல்லடா. என்னை அடிக்கிறாருடா. என்ன சொல்ற? குண்டு குண்டா வீங்கி போச்சு. மூடத. டேய் என் பொண்டாட்டி அடிப்பண்டா பொண்டாட்டி அடிப்புண்டையா? அடிப்பண்டா ஆருக்கு தலைமா இருக்குது? ஏண்டா நான் ஒரு இடத்துக்கு போகணும்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுமா சொல்லக்கூடாது? கண்டிப்பா சொல்லுங்க. போகணும்ல? ஆமா. இந்த 56 நாட்டை நானே கொடி கட்டி ஆள வேண்டும். ஆமா. நான் கொடி கட்டி ஆண்டா உனக்கு பெருமை தானா? கண்டிப்பா. பாவாதங்கற. ஏண்டா சொல்ற? ஏண்டா சொல்ற? போய் சொல்ற மம்முட்டி புள்ள. இங்க எங்க வந்தா எங்க நாய்க்கு பிடிச்சமடா நாய்க்கு. நாங்க பிடிச்சமடா அடிச்சு வலிக்கிறோம். காலையில கூடிக்கிறோம். அட இருடா டேய் ராமரே இருங்கடா. நீ ஏண்டா குறுக்கு வந்த? நீ தான் போயிட்டு வரதான் சொல்லி போட. எங்க போறாரு தெரியுமா? அது பாட்ட வர பார்க்க போறாரு.
அதுதான் எப்படி தெரியுமா ஆ. அது சட்டால பீப கட்டா திருட்டால அடிப்பான் ஐயா ஆ. அது பொல்லாத பீப கட்டா பொல்லாம விடுவானு போய் சொல்லி பாண்டவருக்கு எத்தனை வஞ்சகம் செஞ்சிருக்கிற போனா சும்மா விடுவாங்களா ஏங்க ஏண்டா அவ என்னங்கிறானா இதுவரை உங்க பக்கம் இது யாரு பண்ணாட்டி என்னுடைய மனைவி இதுவரை உங்க பக்கம் சப்போர்ட் பண்றவன் இப்ப மதம் கொண்ட பீமச்சான கண்டுக்கிட்டா உன்னை சும்மா விடுவானா அப்படின்னு இவன் பீமச்சான பத்தி சப்போர்ட் பண்ணி அப்ப இவன் மதம் கொண்ட பீமச்சான வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் வச்சிருக்கியா? எனக்கு விடாம. ஏடி, இல்லையே என்னடி ஜீவன போய் தெரிஞ்சு என்ன ஜீவன பெரிதாக அவர் கோபத்துல இருக்கிறவங்க கூட என்ன கோபத்துல திங்கறா பீடி கூட குடிப்பான் ஏண்டி கந்தமலைகள் பத்தி சாப்பிடுறான் அந்த பஞ்சாப் படாதிய பசங்க அவங்களுக்கு எழுதி சமாத்தியம் இருக்கும் அவங்களுக்கு என்னடி சமாத்தியம் இருக்கும் ஏமலை பார்த்து பெரியதுன்னு சொல்லுகிறாயா ஏய் ஏண்டி என்னை பத்தி உனக்கு தெரியல உன்னை என்ன செய்வேன் தெரியுமா மட்டா நீங்க போறீங்கன்னு சொல்றீங்களே அங்க போய் மண்டை கிட்டே போட்டுட்டா முண்டையா போக மாட்டேன் மண்டையே ஆறு நான் மண்டையே நான் யாரை பார்த்து சொல்றேன் ஆளு இவ்வளவு கோபப்படுறதுனால தான் வளர்ச்சி இல்லாத போயிட்டான் என்ன சொல்ற சொல்றது கேளுங்க இப்படி வேண்டானே சொல்றேன் ஏமா சண்டைக்கா போறாரு பாத்துட்டு வரத்தானே போறாரு சும்மா ஒரே பாயிண்ட் அமர்த்தி போட்டான் 1950 கொடுக்கணும் சம்பளம் இங்க போயிட்டு வாங்க நான் காணக போறேன் பாண்டவர் கண்ணில் கண்டா இன்னும் பழைய நடுவோட அச்சங்காரம் ஓட்டுவேன் நான் காணக போயிட்டு வரதுக்கு சில நாளுகள் ஆகும் நீ அரண்மனையில் என்ன பண்ற தெரியுமா பண்ணணும் என்ன பண்ணணுமா யாராவது அச்சக்காரன் பிச்சைக்காரன் சோங்கி சோங்கமான் யாராவது அஸ்திராபத்துல பிச்சைக்கு வந்தால் நீ பிச்சை எப்படி போடுவ பிச்சை எடுக்க கேட்கல சாப்பாடு கொடுக்கலாங்க அடியே ஏங்க எந்த பிச்சை போட்டாலும் வறுத்து தண்ணி போடணும் போட்டா எப்படி சாப்பிடுவாங்க அறிவு இருக்குதா உங்களுக்கு போட்டா எப்படி சாப்பிடுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னா பாண்டவர் பார்க்க போறாராம் அச்சக்கார பச்சைக்கார சோங்கி சோகமா யாரு வந்தாலும் சரி நம்ம வீட்டுல நவதான் நிக்குது அதை வறுத்து தான் போடணும் ஏங்க என்ன காரணம் ஏன்னா அந்த பாண்டவரா கூட இருக்கலாம் நாளைக்கு வெடிந்தால் அக்காத மாசம் அங்க போய் இந்த சொன்னல வாங்கி கொண்டு போய் விதைச்சு சீவனம் பண்ணுவாங்க ஓ நம்ம கிட்ட நவதானியத்தை வாங்கிட்டு போய் அங்க விதைச்சு வெள்ளாம வச்சு பாண்டவர் 5 பேர் பங்கிட்டு சாப்பிடுவாங்க அதனால சொல்றேன் நீ நவதானியம் கொண்டு வந்து வறுத்து தான் போடணும் வறுத்தா முளைக்காது அதனால நான் காணாம போயிட்டு வர வரைக்கும் அச்சகார பிச்சைக்காரன் சோங்கி சோங்கமான் யாரு வந்தாலும் சரி நவதானியத்தை கொண்டு வந்து வறுத்து தான் போடணும் டேய் உன்னை நம்பிதான் என் பொண்டாட்டி விட்டுட்டு போறேன் என்னை நம்பி விட்டு போனீங்க எத்தனை பேத்துக்கு உண்டாயிருக்குன்னு தெரியுமா அதே மாதிரி பண்ணி விடு சரி சரி ஆமா பாத்துக்கா நான் காணங்க போயிட்டு வரேன் நல்ல மனுஷன் ஆமா சரி போய் காணங்க போயிட்டு வரேன் பாத்துக்கா சரி இப்ப பொண்டாட்டி அரண்மனையில இருக்கிறாங்க நம்ம காணவ தேடி பாண்டவர் தேடி போறேன் சீக்கிரமா நான் போயிட்டு வர்றேன் அதே சமயத்தில் எப்படியாண்டா இன்னும் ஐவருக்கும் முன்பிருந்த சகாதேவன் சபைக்கு தருவார் மற்ற
நான் உனக்கு வெடி வர சொன்னேனா? நீ தான் தூக்கம் வருதுன்னா வா. யாருக்கு இருங்க ஏதாவது பேச்சு தீர்த்து எப்படிப்பா? என்னாச்சு? ஏய் என்ன பண்ற? ஏய் ஏண்டா நீ தானே வர மாட்டேங்குது. ஏய் ஏன்? என்னை பார்த்தவனுக்கு எப்படி தோற்றமளிக்கிறது? நீ தானே முக்கிய அடிச்சிருக்கீங்க. ஏன்டா அடி வாங்க மாட்டேங்கிற? சொல்லுங்க. அடிச்சிட்டீங்களா? என் பொச்சில சார்ஜி போட போறாங்க. தண்ணி மாதிரி கிடக்கு வேட்டை கிடக்கு கிடக்கு. எனக்கு மகாநாசிவா சூட்டுக்கு சாத்துக்கு எப்படி இருக்குது? ஒரு ரெட்டு ஏமால கையை உளுந்துச்சுன்னா மத்தாளக்கார முண்டாட்டி முண்டையா போறான். நீ அடி வாங்குறது என் பொண்டாட்டிக்கு என்னடா சம்பளம்? முண்டாட்டி போன ஒரு 99 தானே. ஆமா நான் தான் வச்சிட்டு இருக்கிறேன். சிம்மடா ஏய் சிம்மா வச்சிருக்கிறிய பொண்டாட்டி வச்சு உள்ள போய் சாவு போ. மந்திரி மதுரவத்து மகரத்தை சூத்தல குச்சி. என்னை பார்த்தவனுக்கு அப்படியே தோற்றமளிக்கிறது? நல்லா தெரியுமே. மண்டை கொழுப்பெரிய மத கொண்ட பூண்டு. ஐயோ 1 கிலோ 150 ரூபா சொல்றோம். என்னது பூண்டு? ஏய், என்னை பார்த்தால் அடிக்கிறீங்க. மேலத்தான் அடிங்கல. மேல அடிக்கிறது பெருசு இல்ல, கண்ணு போயிரும். சரி சரி நண்பா சொல்லுங்க மகாராஜா. மந்திரி மதுரவத்து சொல்லுங்க மகாராஜா. துணியில குத்து காசை வாங்குங்க. அப்படி சொல்லு. பிறந்த காவியம் காமிக்க முடியாதுங்க. என்னது? நான் உள்ள டைட்டா சட்டி போட்டுக்கிட்டேன். என்னதுடா? நான் நீ தானே காட்ட சொல்றேன். ஏய், பிறந்த காவியம் ஒரு 1/4 மணி நேரம் கோத்தல் எடுத்தேன். பேண்ட் கழண்டுக்குச்சு. போட்டு விடு. நானே போட்டுக்கிறேன். நண்பா சொல்லுங்க. கெட்டி வார்த்தைகளை கொட்டி அழைக்காது. ஆமா ஆமா. போனால் போகட்டும். போனால் போகட்டும். எல்லாம் வீட்டுக்கு போங்க. அவங்க இதே ஊருக்கு தான் நாம தான் போகணும். அதடா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமாங்க. தேவலோகத்தில் கூடினால் தேவூர் சபை. தேவூர்ல செட்டி தேவர் தேவர் சபை. ராமரே ஆச்சா என்னடா ஆச்சா? என்ன ஆச்சா? ஒண்ணு இல்ல. தேவலோகத்தில் கூடினால் தேவர் சபை. ஏய் அப்படியே முழுங்க. தேவர் சபை. தேவர் சபை இந்த உலகத்தில் கூடியபடியால் அங்க ராஜா புள்ளிமார் சபை. உண்மைதான். இச்சபையில வந்துள்ள ஆணாக பிறந்த பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் சிறியர். ஏன் ஓடுற? இல்ல சொல்லுங்க. பொறுமையா பேசு. மக்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? ஆணாக பிறந்த அப்பன்மார்களும். சரி சொல்றோம். சரி நீ தான் சொல்லு. ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் சொல்லுங்க. பெண்ணாக பிறந்த தாய்மார்கள். அடுத்து நீங்க தான் சொல்ல போறீங்க. அட புந்திக்கிட்டியா? இப்ப நீ ஒரு நாடார் இளவரசன். எப்படி நீங்க அப்படி பாயிட்டு பாடி சொல்லதான் நானும் காரண்டு. ஆமாங்க. கேட்கின்ற கேள்விக்கு பதில். ஆமாங்க. அதான் புழுதிக்காட்டுல பெஞ்சு போடாதீங்கன்னு என் பேச்ச கேட்டீங்களா? போக போக இறவாங்க போற மிஷின் ஆட்டம். நான் தப்பு போடுவேன். நண்பா ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமரின் தாய்மார்களும் கடவுளை போல் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் எதற்காக? எதற்காகடா கூத்து விட்டுக்கிறாங்க? எதற்காக கூத்து? எடு சீட்டு எடுத்த ஜாமி 4 லட்ச ரூபா தள்ளி போயிருச்சு. என்ன சீட்டா? குழுக்குழு சீட். இதுலடா நோட்டீஸ். வர்றா படிச்சு காட்டு. ஆறு படிச்சு காட்டு. படிச்சு காட்டா. நான் படிச்சு என்ன மாதிரி இங்க வந்தேன். வர்றா அடி வர்றா. கோத்த முடிச்சிட்டு வாங்க. ஏண்டா என்னடா பண்ற? என்ன முன்னப்பான் படிக்கிற? அப்படித்தாண்டா ராமரை ஏமாத்தி புட்டிக்கு 2000 ரூபாய் கொடுத்து திருப்பி பாக்கணும். அந்த அட்டைய எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறோம். அப்படியா நண்பா? இன்னும் போட்டிருக்குதா? அதாவது அதாவது நீ எழுதிக்குதா?
அப்படி எழுதுறா சரி சரி முன்னாடி இப்படி ஆரம்பிக்கணும் அட முன்னால பின்னால வேற மாதிரி ஆரம்பிக்கணும் கலைமகள் கவிஸ் நாடக சபானா முன்னாடி எதுக்கு ஸ்ரீ அந்த மாதிரிங்க சரி அது மாதிரி இன்னும் கொம்பாடியூர் இன்னும் கொம்பாடியூரா இன்னும் கொம்பாடியூரா கொம்பாடியூர் கொம்பாடியூரை வாழ்ந்து புகழ்பெற்று ஐயாவாக வழங்கக்கூடிய முனுசாமி ஐயா ஆமா வாழ்ந்து மடிந்து விட்டார் நல்ல மனுஷன் மாமா அவன்லாம் செத்து போயிட்டான் நாமெல்லாம் என்னைக்கு சாப வைக்க அப்படியே படிச்சு போகுது கபடி கோமாளி வேசக்காரிக்கு சொல்றதா இல்ல வேசக்காரிக்கு போறாங்க ஆமாங்க முனுசாமி ஆதியார் அவர்கள் ஆண்டு மடிந்து விட்டார் அவர்கள் எப்படி தெரியுமா எப்படி கவலையை உள்ளடக்கி அந்த கட்டையே பொறுமை அந்த கட்டையாகப்பட்டது முனுசாமி ஐயா அவர்களை எரித்து விட்டது இன்னும் மனதில் இருக்கக்கூடிய கவலை நீங்கவில்லை விறகு மேல விறகடிக்கு வேதனையை உள்ளடக்கிறோம் அந்த விறகே அவரை எரித்து விட்டது வேதனை ஒன்றும் நீங்கவில்லை அப்படி மாண்டு மடிந்து விட்டாலும் அவருடைய குடும்பமாகப்பட்டது எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்க வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறோம் ராமோஜியம் நன்றி வணக்கம் இருந்தாலும் அவருடைய மருமகனாக விளங்கக்கூடிய கோபாலன் ஐயா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார் அவர்களும் எந்த முகமானாலும் தங்க முகமா இருக்கணும் என்று சமயபுரத்து மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம் ராமோஜியம் நன்றி வணக்கம் முனுசாமி ஐயா அவர்களுக்கு இந்த அரங்கேற்றி செய்த நாடகமானது என்ன என்ன நாடகம் எத்தனை ராமாயண கந்தபுராணம் மகாபாரதம் அப்படிப்பட்ட நீங்க மகாபாரதம் ஆமாங்க போன்ல சொல்லிருக்க மாட்டியா ஏன் மறந்துட்டு வந்துட்டியா இல்ல மகாபாரதம் தெரிஞ்சதான் நான் போன் எடுக்காம சரி அப்படி மகாபாரதம் என்றால் நான் சாஸ்திரத்தில் வல்லவன்
நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? நான் யார்? யாரு? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். உண்மைதான். ஓடு தவறாத குருகுல வம்சத்தில் பிறந்த சாஸ்திரத்தில் வல்லவன். என்னுடைய பேர்தான் சகாதேவ பாலன். அதுதான்ப்பா குழம்பு அத்தனை திண்டுமா நடக்குது. சார்ல சிறந்தவன். சாஸ்திரத்தில் வல்லவன் நீங்க உண்மைதான். உங்களோட பேரு சகாதேவன். சகாதேவ பாலன். சாஸ்திரம் என்னங்க? சாஸ்திரம் என்றால் தெரியாதா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண? சாங்கி பண்ணுவோம். என்னடா பண்ணுவோம்? அது என்னன்னா ஜாதகம். ஜாதகம் பார்ப்பேன் அல்லவா? அந்த ஜாதகத்தை கொண்டு வந்தவனே நான் தான். நீங்க உண்மைதான். ஜாதகத்துல எப்படி தெரியும் உங்களுக்கு? எடுத்து வர காட்டுறேன். நான் உண்டு சாவறதுல போறேன். வாடா 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 டேய். அரண்டா. அதெல்லாம் போற பக்கம் எடுத்துட்டு வந்துடும். கோமாளி அதெல்லாம் பாராட்டு போய் என்னடா என்கிட்ட கொடுக்குற? ஜாதகம் யாருது? ஜாதகம் என்னது? உன்னுடையது. என்னுடைய கண்ணிற்கு தெரியும். உன்னுடைய கண்ணிற்கு தெரிஞ்சதெல்லாம் படி பார்க்கலாம். ஏண்டா தெரியுதுங்க. என்னடா படியா? நாளைக்கு மேட்டூர்ல கூத்து. சம்பளம் 32,000. அட்வான்ஸ் 20,000. 32,000 சம்பளம் பேசி 20,000 அட்வான்ஸ் வாங்கி 20,000 நான் வாங்கி விட்டு 2,000 போட்டு பிரிக்கலாங்க. 12,000 தான் 2,000. ஜாதகம் எனக்கு தெரியல சாமி. தெரியாதா? அதாவது ஜாதகத்தை கடித்து ஜாதகம்னா ஜாதகம் என்றால் ஜாதகத்தை கணிக்க வேண்டும். உண்மைதான். இந்த கணிக்கு பார்த்தா ஆமா. உனக்கு நல்ல நேரம் எப்படி, கெட்ட நேரம் எப்படி, பிறந்த நேரத்திலிருந்து வளர்ந்த நேரம், நீ மடிகின்ற நேரத்தை முதற்கொண்டு நன்கு அறிந்தவன். ஓ, அதத்தான் ஜாதகம் பார்க்கலாம். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தையும் நன்கு அறிந்தவன் இந்த சகாதேவன். ஏசாமி நான் ரொம்ப நாளைக்கு பொழைப்புனா பொழைக்க மாட்டான்னு பாருங்க. இது கஷ்டம்தான். இந்த காது கையில வேலை வந்து போகுதுங்க. அப்படியா? ஏதோ நீ நம்பி கடவுளை நம்பி இருந்தீங்கன்னா சரி கொஞ்ச நாளைக்கு இருப்பேன். ஆமா சாமி. ஆமா. கடவுளை நம்பினோர் அவன் தூங்குவானா தூங்க மாட்டான். அப்படி சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவ பாலனாக நான் இருந்தால் என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க.
நண்பா சொல்லுங்க. என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? யாருக்கு? லவ்ஸ் பண்ணாம சைஸா பண்ணிட்டு வாங்க. என்னுடைய தந்தையார் பேரு ஆண்டு மகாராஜன். சரி. என்னுடைய தாய்மார்கள் 2 பேர். ஓ 2 பேர். உண்மைதான். தந்தையார் ஒருவர், தாய் 2டா. ஏங்க ஒரு தந்தைக்கு தாய் 2 பேத்துக்கும் என்ன பிச்சு பிச்சா பிறக்க முடியும்? யாருக்கு பிறந்தாலும் ஒரு தாய் ஒரு தந்தை. உண்மைதான். அதுதான் கேள்விப்படுகிறேன். 2 தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் எப்படிக்கா பிறக்க முடியும்? அப்படியா? நான் பிறந்தது ஒரு தாய் தான்டா. என்னுடைய தந்தைக்கு 2 மனைவிமார்கள். ஓ அப்படி சொல்லுங்க. 2 பொட்டாட்டி. உண்மைதான். யார் யாரு? யார் யாருன்னு தெரியுமா? குந்தாதேவி மந்தாரி என்று சொல்லக்கூடிய குண்டியம்மா, குந்தியம்மா மந்தாரி. மந்தார தேவி. தந்தையார்? தந்தையாராகப்பட்டவர் பாண்டு மகாராஜன். பாட்டு புத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் நீங்க சரியா கேட்கறது? சரியாக 5 பேர் பிறந்தவடா. 5 பேர். 5 பேர் சொல்றீங்க. யார் யாரு? யார் யாருன்னு தெரியுமா? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய தருமன் பிறந்தோம். தருமன், பீமன், அர்ஜுனன் மூவரும் யாருக்கு பிறந்தது? அதாவது பெரிய தாயாக விளங்கக்கூடிய குந்தாதேவிக்கு தாரா புகழ் படைத்த தர்மரும் பீமசேனனும் அர்ஜுனனும் பிறந்தார். அதாவது மந்தார தேவிக்கு நகுலன் சகாதேவன் இருவர் பிறந்தோம். ஓ நகுல சகாதேவன். உண்மைதான். ஆக மொத்தம் 5 பேர். உண்மைதான். அப்படி பிறந்திருந்தாலும் நான் நாளையிட்ட வகையா தெரியுமா? யாருக்கு? நண்பா, நான் மாலையிட்ட மங்கை யாருன்னு தெரியுமா? தாடி தரித்து என்னுடைய தேவரடியாள். இந்த சகாதேவனுக்கு ஏற்ற மனைவியோ தேவரடியாள். தேவரடியாள் சகாதேவனுக்கு ஏற்ற மனைவி வீரகங்கா. 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 உண்மைதான். அப்படி மாலையிட்டு நண்பா எங்களுக்கு பங்கு
பகையாளி பாதிராட் சத்ராவதி சத்ராவதி எங்கும் பகையாளி ஏற்பட்டால் வந்தகர்கள் யாரென்று தெரியுமா? யாருங்க? தெரிவிக்கிறேன். பங்கு பகையாளி பாதிராட்டி சத்ராவதி பங்கும் பகையாளி பாதிராட் சத்ராவதி பங்கு பகையாளி பாதிராட் சத்ராவதி எங்கும் பகையாளி ஏற்பட்டால் வந்தகர்கள் உண்மைதான். யாரென்று தெரியுமா? யாரும் இல்லையடா. ஆ. என்னுடைய பெரியப்பார் மக்கள் ஆ. யாரு? திருதராட்டிய மன்னனுக்கும் ஆ. காந்தாரி அம்மனுக்கும் பிறந்த ஆ. துரியோதனர்கள் அடடே. 101 மன்னர்கள். அட, இங்க பெரியப்பா மக்கள். உண்மைதான். நீங்க நாங்க சித்தப்பார் மக்கள். சித்தப்பா மக்களுக்கும் பெரியப்பா மக்களுக்கும் எதனால பகை? அப்படியா? ஆ. கேட்டாயே ஒரு கேள்வி. எனக்கு கேட்க போதீங்க. பகை பகைன்னு சொல்றேன். எதனால பகை? எதனால எப்படி வந்தது? அப்படியா? ஆ. 5 வழியிலே பங்காளிகளாக இருந்தோம். ஆனால் 10 வயதிலே பகையாளியாக மாறிவிட்டவடா. 10 வயதுல. உண்மைதான். சரி. இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியுமா? யாரு? அதாவது ஜகுனி என்று சொல்லக்கூடிய துரியோதனுடைய மாமன் ஜகுனி மாமனுடைய வார்த்தையை கேட்டு சரி எங்களை பகையாக மாற்றிக்கொண்டான். பந்து விளையாடினோம். பந்து விளையாட்டிலே பகை ஏற்பட்டது. ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடி விளையாடி பகை 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 என்று வந்தது. எதனாலே? அந்த கௌரவநாதிகளாகப்பட்டவர் தோல்வி 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 என்று அனைத்து விளையாட்டிலும் ஆனார். ஆனால் இந்த 5 பேர் பாண்டவர்கள் வெற்றி 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 என்று வெற்றி வருஷம் ஓட்டினோம். சரிங்க. அதனாலே அவர்களே வெற்றி அடைகிறார்கள் என்று சின்ன ஒரு வஞ்சகம் நினைத்தான். அதுவே பங்காளியாக இருந்த நாங்கள் பகையாளியாக மாறிவிட்டோம். பங்காளியாக பகையாளியாக. உண்மைதான். சரி. அப்படி பகையாளியாக மாறிய உடனே அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை கொல்ல துணிதான். உங்களையே. உண்மைதான். பாவம் பாவம். எப்படி தெரியுமா? எப்படிங்க? தெரிவிக்கிறேன்.
புலி. உண்மைதான். ஆ. நடக்கின்ற வழிகளிலே நச்சு முள்ளை நச்சு வைத்தார். நச்சு முள்ளை. உண்மைதான். ஆ. குடிக்கின்ற தண்ணீரில் ஆ. குண்டூசியாகப்பட்டது போட்டு அட வைத்தார். குண்டூசி. உண்மைதான். ஆ. இத்தனை வந்தங்கள் எல்லாம் செய்தோம். சரிங்க. அந்த வந்தகத்திலிருந்து தப்பி விழித்தோம். ஆ. அப்பொழுது ஆ. துரியோதனுக்கு ஆ. நாட்டின் மீது ஆசை வந்தது. ஓ, நாட்டு மீது. உண்மைதான். சரி. அதாவது ஆ. அவனுடைய மனதில் என்ன நினைத்தார் என்று எடுக்கப்பட்டுதான் தெரியும். அடடே. எப்படி தெரியுமா? ஆ. இருப்பதோ ஆ. 56 தேசம். ஓ, 56 நாடு. உண்மைதான். ஆ. 56 நாட்டையும் ஆ. சரிபாதியாக பிரித்து தர வேண்டும் அல்லவா? ஆ. அதாவது ஒரு 100 மன்னருக்கு ஆ. 56 தேசத்துல அடடே. பிரிச்சு கொடுத்தா ஆ. 5 பேர் 10 நாடு, ஆ. 56 பேர் 10 நாடா, பாதிநாடா. 100 பேர் 10 நாடா. ஆ. அப்படி என்று ஆ. அந்த கத்தை நினைத்து நாட்டை கொடுக்க முடியாது என்று வருத்தான். யாரு பெரியார மன்னன்? உண்மைதான். ஆ. அப்படி நாட்டை கொடுக்க முடியாது என்று ஆ. ஓட்டினான் எங்களை வனத்திற்கு. அடடே. காடு வனவாசம். உண்மைதான். ஆ. அந்த வனவாசத்திலே ஆ. 12 வருடம் ஆ. வனவாசம். அடடே. அதாவது ஆ. 12 வருடம் முடித்த பிறகு ஆ. நாடு தாய் என்று உரைத்தோம். ஆ. அப்படி 12 வருடம் முடித்தால் மட்டும் பத்தாது. ஆ. ஒரு வருடம் ஆ. அக்காத வருஷம். அடடே. அக்காத வாசம் என்றால் அக்காத வருஷம் என்றால் ஆ. இவர்கள்தான் பாண்டவர் என்று தெரியக்கூடாது. அட யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் நான் தான் சகாதவன் என்று யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் தெரிந்தால் ஆ. ஓட்டுவான் மீண்டும் 12 வருடம். மீண்டும் 12 வருஷம். உண்மைதான். ஆண்டவர் கண்ணுல கண்டுகிட்டா போதும். ம். பாண்டவர் இவர்தான் பாண்டவர் என்று கண்ணால் கண்டு விட்டால் போதும். ஆ. மீண்டும் ஓட்டுவேன் 12 வருடம் என்று கொடுத்தான். ஆ. அப்படி ஆ. 12 வருடம் முடித்து விட்டோம். ஆ. இப்பொழுது ஓராண்டு காலம். அடடே. எப்படி இந்த ஓராண்டு காலம் காலம் கழிப்பது? அடடே. இந்த பூமியிலே ஆ. உப்பு கூட விளையாத பூமி இந்த பூமி. இந்த பூமி. உப்பு விளையாத பூமியிலே இருந்து ஆ. இந்த ஓராண்டு காலம் எப்படிடா மாதவா இந்த கழிப்பது? பாண்டவர் எப்படி காரம் கழிக்கிறது? உண்மைதான். பாவம் பாவங்க. ஒன்றுமே புலப்படாமல் பட்டி பாண்டவர் கையூரும் ஆ. சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சரி. இருந்தாலும் ஆ. அறிந்ததற்கும் அறியாததற்கும் ஆ. தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் ஆ. அதாவது எங்க அண்ணன் அர்ஜுனனை பார்க்கணும். சரி. அர்ஜுனனை பார்த்து ஆ. என்ன செய்வது ஏது செய்வது என்று ஆ. விசாரிக்க வேண்டும். சரி. அதனால ஆ. என்னுடைய தேவியாகப்பட்ட ஆ. அருங்கிளி பாஞ்சாலி அடடே. அந்த வரத்தில் பத்தினி பாஞ்சாலி. ஆ. இவருக்கு மனைவி அருங்கிளி பாஞ்சாலி ஆ. அந்த வரத்தில் இருப்பார். அண்ணவர் அழைத்தேன் என்று ஆ. அது சீக்கிரமாக அழைத்து வா. அப்படி ஆட்டுங்க. ஆ. கேளுங்க மகாஜனே. அதே சமயத்தில் இந்த நகுலன், இன்னும் சகாதேவன் அதே சமயத்தில் பத்தினி பாஞ்சாலி அழைக்க பத்தினி பாஞ்சாலி சபைக்கு தருவார்.
கலர் சட்டி சட்டை கலர்ல இருக்குது. ஆமா சரி அண்ணா கோபாலி அண்ணா பாப்பா நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் பாப்பா. நீ நல்லா இருக்கிறியா? ஏன்னா முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிற? நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்படியா? நீ தான் சொல்ல வர மாட்டேங்கிற. எதுக்கு? பேசிட்டுப்பா. கோயால கூட்டிட்டு போய் பேசு. எங்க ஆயா வர மாட்டான். ஏன்? எங்க ஆயா குளியில கிடக்குறா. அப்படியா? ஆமா அண்ணா அப்படி இருந்தாலும் போடால் போகட்டும். கூத்து பிடிச்சு போச்சு. ஏய் எல்லாம் போயிட்டா யாரு காய மாப்பிளையா கூத்து பாப்பா? ஐயா ஒரு பாட்டுன்னு பாடுறாயா? அப்படியா? பாட்டுன்னு பாடுறாயா? சரி பாடுனா பாக்கலாம். பாட்டுன்னு எனக்கு எந்திரிச்சிட்டு ஆடுது பாட்டு. பாட்டாடுது. ஆமா சரி பாடு நான் பாடு. பாடுறேன் பாரு. மட்டிக்கிட்டாரு உத்தரு இவரு மட்டிக்கிட்டாரு உத்தரு இவரை காப்பாத்தாரு உத்தரு இவரை காப்பாத்தாரு உத்தரு. அகில வீட்டு மாமி சரி அகில வீட்டு மாமி உச்சிலே தூக்கிட்டாமி. ஏய் என்னடா அப்படி? இல்ல பாட்டுல அப்படி வருதா நான் என்ன பண்ணட்டும்? அப்படியா? ஆமா அண்ணா ஏ பாப்பா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல. பட்டா மூச்சடி ஏ பட்டா மூச்சடி ஏ பட்டா மூச்சடி ஏ பட்டா மூச்சடி அப்பல பலனே ஜலிக்கிற ஏ பவள கண்ணாடி அப்ப சுவமா வந்தது ஏ மாமா முன்னாடி அழகே அழகே இந்த மனவியாத்தவா கடவில கையா பிடிக்கணும் காலையில ஊம்பா கொடு. நல்லா இருக்கு பைக்கனே. குஞ்சு எத்து சொல்றாங்க அந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன். ஏதோ பாடி புட்டு வாயிட்டா போயிட்டு தானே டைம் கொடு. ட்ரெயின்ல அப்புறம் தான் இருக்கும். சரி ஐயா அண்ணா ஐயா பாட்டு போனா போட்டோம். சரி போனால் போகட்டும். இன்னும் சீராக இருக்கும் தெய்வீக சபை சபை முன்பதாக ஆண்களாக பிரதித்த அப்பன்மார்களோ இந்த பெண்களாக பிரதித்த பெரும் தாய்மார்களோ அதை கடல் என திரண்டுள்ளார். எதற்கு என்ன காரணம்? கூத்துட்டுக்கிறாங்க. எதுக்கு? தாத்தாக்கு எந்த தாத்தாக்கு? அதான் போட்டாங்க தாத்தாக்கு. அப்படியா? அப்படி இருந்தாலும் அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் என்னடி? அது மாதிரி நடக்கும். என்ன நாடகம்? அதே நடக்கும். அதான் என்ன நாடகம்? ஆயா கூலி ஆளுக்கு பாதி. ஆயா கூலி ஆதிக்கு பாதி. அது ஆயா கொடுத்த கூலி ஆளுக்கு பாதி. அப்படியா? ஆமா இல்லைன்னா இருட்டாவையில மொட்டை குத்து நாடகம். அப்படியா? ஆமா அட்டா ஓய் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெத்த அம்மா மாதிரி. என்ன பத்தாமா? ஆமா. அப்ப நேத்து டெம்பால ஆவாடு படுத்துறா. ஓய் அப்படி இருந்தாலும் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சால குறவச்சி. பாஞ்சால கரவஞ்சி. ஆமா. இந்த நாடகத்தில் சீட்டுக்குதா. ஏன்டா டேய் இவ்வளவு நேரம் என்ன பண்ண? இராயா இராயா. சீட் எடுத்துக்கிறேன். நீ தான் படிக்கணுமா? நான் தான் படிக்கணுமா? எதுவுமே போடல. டேய் என்ன பண்ற? ஏதோ போடல வேற பேப்பர் இருக்குது. திருப்பி பாடுற. அட இப்படி பாக்கணுமா? ஆ. ஆயா என்னமோ இப்படி போட்டுக்கறாங்க பாருயா. என்ன போட்டுருக்காங்க? இந்த ஊர்ல ஒரு கோர்த்தி. ஆ. அத 4 பேர் தோர்த்தி. முட்டாமா மத்தலகார ஒரு புளித்தி. போட்டுக்கறாங்கல. அப்படியே போட்டுருக்குது. ஆமா. நல்லா படிடா. என்னமா போட்டுக்கறாயா படிக்க இருந்தா நீயே படிப்பாங்க. இத என்ன பண்ணனும்? அவ பள்ளியோட பக்கம் படிக்கணும். படிக்கணுமா? சம்பளம் கொடுப்பாங்க. அடா எனக்கு படிக்க தெரியாதே. படிச்சாத காலை சம்பளம். அப்படியா? இல்லனா போயிரணும் அப்புறம். போயிரணும் வீட்டுக்கு. சரி. ஓய். இது கொப்பாடியூர். போட்டுக்கறாங்க. ஏய். ஓய். நான் படிக்கிறது ஓடு கேளுடா. சரி இது கொப்பாடியூர். இரத்தவர். முனுசாமி. இன்னும் பாக்கியம். சீனிவாசன். கஸ்தூரி. மணிகண்டன் அனிதா. சுதா சுமதி. ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். அப்படி இருந்தாலும் இன்று அரங்கேற்ற செய்துள்ள நாடகம் பாஞ்சால குறவஞ்சி என்று சொல்லலாம். ஆமா. இந்த நாடகத்தில் நான் யார் என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா?
அக்னியை தாடுதித்த புக்கிர வீரசக்தி என்னுடைய பெயர்தான் பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லலாம். பத்தினி பாஞ்சாலி. ஆமா. பத்தினி பாஞ்சாலின்னு அண்ணா சொல்றீங்களாமா? அப்படி இருந்தாலும் எனக்கும் எத்தனை பேருன்னு தெரியுமா? எத்தனை பேரம்மா? எனக்கு 5 பேரு. 5 பேரு. ஆமா ஒரே வகுத்துல போனீங்களா? அண்ணா ஓய். எனக்கு மட்டும் 5 பேரு. உனக்கு 5 பேரு. ஆமா. இந்த ஊரை பார்த்தா பெத்த ஊர் மாதிரி தெரியுது. ஏய் எனக்கு தெரியாயா? குழந்தை பிறந்திருந்தா ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். எங்க பாட்டியா தண்ணி தின்னா பக்காலில நான் ஒண்ணு கொண்டாடு தண்ணா போயிட்டேன். அப்புறம் ஊரெல்லாம் வரி வரியா இருந்துச்சு. என்னையா வரி வரியா இருக்குதுன்னு கேட்டேன். இதுதான் உங்க பொண்ணு பெத்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க பாட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. அப்படி இருந்தா பூசணிக்காய் வரி வரியா இருக்குமா அந்த மாதிரி இருக்கணும். அட அது இல்லடா. கொழுமல்ல இருக்குது. என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி. அம்மா பத்தினி பாஞ்சாலி ஒரு பேரு. அருகிலி என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெயர். எத்தனை வச்சுக்க ரகுபதா என்று சொல்லக்கூடிய மறுபெயர். திரௌபதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். மாயனுக்கு தகையாக விளங்குவதால் எனக்கு கிருஷ்ணனை என்ற ஒரு பெயர் உள்ளது. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா இந்த பேர்லாம் வச்சுக்கிறாங்க? ஆமாடா. பாருப்பா எனக்குலாம் ஒரே பேர் தான் வச்சாங்க. என்ன பேரு? எனக்கு புலக்கையான வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. அப்படி இருந்தாலும் அண்ணா நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லம்மா.
அது எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படியம்மா பிறந்தீங்க? இந்த பாஞ்சால நாட்டில பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா தேவி அம்மையாருக்கும் வெகு நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாததால அடடா. புத்திர காமஸ்தியாகப்பட்டது செய்தார். யாரை முன்னிலையில் வைத்து யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களை முன்னிலையில் வைத்து பாஞ்சால யாகமாகப்பட்டது செய்தார். அந்த பாஞ்சால யாகத்திலே முதலாக அடடாகப்பட்ட துஷ்ட விபத் பிறந்தார். அடடடடா. இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. ஆமா. அம்மா. அடுத்தது ஒரு வில்லும் சொல்லும் என்னுடன் பிறந்தது. வில்லும் சொல்லும் பிறந்தது. ஆமா. கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லும் சரி. கொலிடி என்று சொல்லக்கூடிய சொல்லும் பிறந்தது. அடடடடா. கொலிடி என்றால் என்ன அர்த்தம்? என்ன? கொல்ல பிறந்தவள் என்று அர்த்தம். அடடடா. கொல்ல பிறந்தவள். ஆமா. சரி. அப்படி பிறந்திருந்தாலும் அண்ணா என்னுடைய தந்தையார் ஆகப்பட்டவர் அவருடைய கட்டளை எப்படி தெரியுமா? எனக்கு திருமணம் செய்வதாக இருந்தால் என்னுடன் ஒரு வில்லாகப்பட்டது பிறந்தது அல்லவா? அந்த வில்லை வளையாத வில்லை யார் வளைக்கிறாரோ அவளுக்கே இந்த வஜ்ஜியால் திரௌபதியை திருமணம் செய்து தரப்படும் என்று சொல்லி ஒரு கட்டளையாகப்பட்டது விடுத்தார். வில்லை யார் வளைக்கிறாங்களோ ஆமா. அவங்கதான் உங்களுக்கு திருமணம். ஆமாடா. சரி. அப்படி 56 நாட்டு மக்கள் மன்னர்களும் வந்தார்கள். அப்படி வரும் தருவாயில அண்ணா அஸ்தினாபுரத்தை ஆடு வரக்கூடிய துரியோதன மன்னன் வந்தார். அவராலும் வில்லை வளைக்க முடியவில்லை. அடுத்தது கர்ண மகாராஜன் வந்தார். ஆமா. அவராலும் வில்லை வளைக்க முடியவில்லை. அடுத்ததாக சிசுபாலன் வந்தார். அவராலும் வில்லை வளைக்க முடியவில்லை. யார் அந்த வில்லை வளைத்து இந்த வஜ்ஜி திரௌபதியை திருமணம் செய்தார் தெரியுமா? சொல்லட்டுமா?
அந்த வளையாத வில்லை யார் வளைத்தார் தெரியுமா? யாரம்மா? அட்டா அம்மா. சரியான சந்திரகுலம், கோடு தவறாத குருகுலம், இருவருக்கு மூற்றோர், இருவருக்கு இளையவர், நடு பிறந்த நாயகன், ஆடால் அழகு மன்னன், மன்னனே என்னை வாழையிட்டாரடி அம்மா. அர்ஜுன மன்னன். ஆமா. சரி அம்மா. அம்மா. அப்படி என்னை வாழையிட்டு என் மன்னவராகப்பட்டவர் என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவியுடைய பாசறைக்கு என்னை அழைத்துச் சென்றார். அப்பொழுது என் அத்தையாகப்பட்டவரை என் மன்னர் அழைத்தார். என்னவென்று, அம்மா வெளியே வாருங்கள், நானோ ஒரு கடியை கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும் தருவாயில என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவி அரண்மனையில் உள்ளே இருந்து கொண்டு, மகனே கடியை கொண்டு வந்திருந்தால் ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் என்று சொல்லி சொன்னார். என்னுடைய மன்னவராகப்பட்ட அர்ஜுன மன்னர், அம்மா நான் கடியை கொண்டு வரவில்லை, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும் தருவாயில என் அத்தையாகப்பட்டவர் நானோ சரியான சந்திரகுலத்தில் கோடு தவறாத குருகுலத்தில் வாக்கப்பட்டவள். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறியே ஆக வேண்டும் என்று சொல்ல என்னுடைய மன்னவரோ நானோ ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கு தேவியாக விளங்கினேன் அம்மா. ஒருவருக்கு மாலையிட்டு 5 மனைவியானீங்க. ஆமா. சரி அம்மா. ஐவரை மாலையிட்டு அழியாத பத்திரியாக வாழ்ந்து வருகிறேன். அம்மா அப்படியே இருந்தாலும் உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு அம்மா. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அண்ணா அந்த என்னுடைய அஸ்தினாபுரத்தை ஆடு வரக்கூடிய துரிய மன்னனாகப்பட்டவர் அண்ணா சூதுனால பகடையாடி நாங்கள் நாடு நகரம் கபடீத செங்கோல் ஆளுப்படை அடைத்தையோ நாங்கள் இளந்தோபடி அம்மா. அப்படி நாடு நகரத்தை இழந்து சிற்றோ 12 வருடம் காடகத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஆமா. அப்படி இருந்தாலும் இது என் மன்னவரை சந்திக்க வேண்டும். போகலாமா?
சாமி பட்டா எப்படி எப்படி உன்னுடைய வாய் வார்த்தை சாமி இது நம்ம பண்ணாட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டாய்? இல்ல சாமி என்ன நம்ம பண்ண வேண்டிய வரடே ஏன்டா ஒண்ணுலயே போறியா? ஏன் ஒண்ணுல போற? இல்ல ரெண்டுல போய்க்கிறேன். இல்ல ரெண்டு போய் வா மேல தான் அடிக்கலடா. சரி வா மேலதான் அடிக்கிற வா. ஒரு காட்ட பார்த்தா நம்ம காடு. சொன்னால கேளுங்க. சொல்லு. ஒரு காட்ட பார்த்தா என்னங்கறோம்? நம்ம காடான்னு கேக்குறோம். ஒரு கார பார்த்தா என்னங்கறோம்? நம்ம காரான்னு கேக்குறோம். இந்த ஒரு வீடு பார்த்தா நம்ம வீடா? ஒரு இந்த மத்தாந்த பார்த்தா நம்ம மாத்தாளமான்னு கேக்குறோம். அப்ப மட்டும் பொண்டாட்டி. வெரி குட் சூப்பர். நாடு நகரம் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படலாம், பாட்டாளுடைய மனைவிக்கு ஆசைப்படாது. கண்ணதேவி சாமி பட்டா எப்படி எப்படி உன்னுடைய வாய் வார்த்தை மல்லிகை முள்ளிகை கோக்கு பாதார விருவாட்சி என்று சொல்லக்கூடிய மலங்கா பறித்து வந்து உங்களுடைய பாதார வித்த கமலங்களை எனது பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடையால் துடைத்து உங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் செய்தேன் மன்னா. கண்ணே சாமி பட்டா இந்த மன்னருடைய பாதத்தை மனிதனாலே எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஓடு அசைந்து வரும் பூங்கொடி அசைந்து வரும் பூங்கொடி கண்டரின் பாதமணி அணிந்ததாடி எப்படி எப்படி உங்கள் வாய் வார்த்தை மன்னவருடைய பாதத்தை மனிதனாலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா பட்டா? உண்மைதான் பட்டா சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று சொல்கிறீர்கள். ஆஹா அப்படி இருந்தாலும் இன்றும் 12 வருடம் நாடகத்தை முடித்து விட்டோம். 12 வருடத்திலே இது 12வது வருடம். இந்த வனத்திலே உப்பு கூட விளையாத ஒரு பூமி. ஆமா இந்த பூமியில் ஓராண்டு காலம் கழிப்பது எப்படி? எப்படி பட்டா? ஒன்றுமே புலப்படாமல் படிக்கு இருவரும் இருக்கிறோம். ஆமா அதனால அண்ணனாகப்பட்ட
இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையவர். யாரு? ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். அவரை அழைத்து இந்த ஓராண்டு காலம் எப்படி காலம் கழிப்பது என்று அவருக்கு ஏதோ ஆலோசனை இருக்குதா என்று கேட்போம். அதனால அர்ஜுனனை தேடி போவோம். புறப்படுவோம். கேளுங்க தமிழர்களே. இப்படியான கதைதானா? அர்ஜுனனாக சக்கரவர்த்தி இருப்பார்.
ஓய் சரி சரி யார் அங்கே? நானேங்க நீயே? நானேங்க எப்படி எப்படி? ஓயா சம்பதம் எப்படி சாமி அது வேற ஆயா வாடாங்க. ஏண்டா நீ சாட்டை எடுத்து கொடுத்து அவர் அடிக்கணுமாடா? சாமி யாரு? சாமி ஆயா 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 இவன கூதில மாட்டேன் ஏய் என் துண்டை கொடுத்துட்டு போ. டேய் என் துண்டை கொடுத்துட்டு போ. அந்த பேரை நல்லா வாடாங்க. எடுத்து அப்ப எங்க போ வண்டி டேய் போடா டேய் கோமாளி குடுறாங்க பாரு. ஐயோ டேய் குடுத்துறாய் ஏன்டா இங்க தள்ளி விட்டுறா வாடா இது வந்துச்சு ஓட்ட வைடா இல்ல இல்ல அது போனே அதான். இங்க வைக்கிறோம் உட்காருங்க யாரு? சாமி என்ன பண்ற? சாமி துண்டு கட்டி எழுது கழட்டி. ஸ்பீக்கர் கட்டுறா. என்ன ஒரு சாராங்கம்? எங்க நிக்கிற யாருகிட்ட பேசுற ஒரு சற்றான பயமில்லை உனக்கு? அப்படியே பெரிய அமைச்சர் வேணுமாமா யாரு அமைச்சர்? எத்தமலுக்கு மச்சான்? யார் அமைச்சர்? நீ இருக்கிற பாரு எத்தாமலுக்கு ஆனா இங்கே சாமி ஏன் அமைச்சர் அறிவழகா? ஆமா சாமி என்ன ஆமா ஆமா சாமி ஏன் சேனாதிபதியே? நானே சாமி அல்ல நானே தான் சாமி அது நானே சொல்றா காடு மேல போடு. அடிப்படா சொல்லு. காடு மேல போடு. உங்களால நான் வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவர் வந்துருவாருடா. பாவடா டேய் அந்த வருஷத்துக்கு தூக்கமே எங்கேயோ போயிடுச்சுடா டேய். அதனால ஜட்டி கூட ஊறிட்டு வா, அவர் கம்முன்னு இருந்துக்குவாரு. என்ன பாரு குற்றவாளியே கொண்டு வந்து நீட்டிருங்க. சாமி நான் தான் சாமி ஏன் அருமை தோழா? நானே தான் சாமி உங்க தோளா ஆமா சாமி என் படை தளபதியே? நானே தான் சாமி எல்லாமே நீயேவா? அண்ணா நானே தான் சாமி அப்படியா? ஆமா சாமி அப்படியே நெருப்பு மாதிரி நிக்கணும். ஆமா அள்ளிட்டு கொட்டுங்க எதடா? காடு மேல போடு. சொல்றேன் கதை அப்படியே நெருப்பு மாதிரி நிக்கணும். நான் கூத்து காத்துட்டுனா திரும்பங்கண்ணா நாளை கூத்துல நீ வர ஆ? ஏடேய் ஓய் நாட்டுக்கு நாடி அதான்